சரி சும்மா இருக்குமே எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு எதனா ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு யோசனை ஆச்சு, எங்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா டாக் மட்டும் இல்ல. சரி ஓகே எங்க எங்கன்னா சுத்திட்டு இருக்கோம், அப்படியே தேடி ஆளாப்பாடி வீட்டுல தூக்கி பூச்சி போட்டுலான்னு நினைச்சேன். நானும் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. நாம என்னப்பா செய்யறது, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? டாக தேடிட்டே வந்து ஒரு பழைய பிளேஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன். இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல வந்து செத்து போயிட்டு இருப்போம், நம்மளோட லூட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க என்னோட பழைய ஸ்டஃப் கூட இங்கதான் இருக்கு. இங்க தாங்க நான் சத்தேன், வந்தானுங்க பாரு ஜாம்பிஸ், உள்ள இருந்து வந்துடாங்கிறானுங்க. வராம பாருங்க. ஓகே டாக் தான் எங்கேயும் இல்ல. நிறைய டிராவலுக்குலாம் போவோம், அப்பெல்லாம் நிறைய டாக்ஸ் இருக்கும், அப்ப அடாப்ட் பண்ணாம போயிட்டேன். இப்ப தேடிட்டு இருக்க பாருங்க. அதான் எல்லா வீடியோஸ்லயுமே நான் ஒண்ணு சொல்லுவேன், நம்ம எதை தேடி போனாலும் அது தவிர மிச்சம் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரிதான் இதுவும் கிடைக்கும். டீல சர்க்கரையை போட்டாலும் சர்க்கரையில டீயை ஊத்துனாலும் கரை போறது என்னமோ சர்க்கரை தான். வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டாலும் வருத்தப்பட்டு. மைண்ட் கிராஃப்ட்ல சம்மந்தம் இல்லாம பேசுற ஒரே சேனல்னா அது நம்ம சேனல் தான், டாப் 1. சிறகடிப்போம் நாங்க. ஓ गाइस இங்க பாருங்க, நாய்க்குட்டியை பிடிக்கலான்னு வந்தேன், என்னென்ன கிடைக்குது பாருங்க. இன்னைக்கு சம்பவம் தான் போங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அவுட் போஸ்ட்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சுத்தி இருக்கிற அந்த ஸ்டஃப் சொல்ல வரேன். ஹலோ யாருன்னா இருக்கீங்களா? வராம இருங்க. ஆறுமாறு மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னா வச்சுக்க, நம்மளாச்சும் பறக்க விட்டுருப்பானுங்க. ஆறுமாறு இருக்கிறதுனால தானே இவ்வளவு தைரியமா சண்டை போட முடியுது. அப்படியே எனக்கு வந்து ஜோடி ஆகிறானுங்க, தனித்தனியா இருக்க மாட்டானுங்க, அங்கங்க தனி தனியா இருப்பானுங்களே, அதெல்லாம் இங்க கிடையாது, ஜோடியா தான் இருப்பானுங்க போல. ஓகே மேல 2 பேர் இருக்கானுங்க. சாமுங்கடா யாருக்கிட்ட செஸ்ட்ல ஒண்ணு வச்சிருக்கானுங்க, ஆடா கொய்யால. ஓகே ஏதோ வச்சிருக்கானுங்க, ஏதோ தேடி போனா ஏதோ கிடைச்சது, ஏதோ வந்து தெரியாம சம்பவம் பண்ணிட்டோம். எல்லாமே தெரியாம நடந்து போச்சு. எனக்கு என்னவோ நம்ம எலக்ட்ரா யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா போட்டதுனால டாக் இருந்தாலும் நம்ம அது பார்க்காம போயிருமோன்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. ஸோ அதனால நம்ம நந்தே போவோம், ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்ல கூட டாக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இங்க லேண்ட் ஆனேன். டாக்ன்ற மாதிரி டாகே கிடையாது, ஃபர்ஸ்ட் உல்ஃப் அது. அதை போய் டாக் ஓ ஸ்கெலட்டன் இருக்கான். ஓ டாக் சாரி உல்ஃப், கீழே பாருங்க உல்ஃப் இருக்கு. ஓகே 2 இருக்கு. நல்ல வேலை அந்த ஸ்கெலட்டன் பார்த்ததுனால தான் இந்த உல்ஃபை நான் பார்த்தேன். ஓகே இந்த தம்பி உனக்கு ஒண்ணு, இந்தடா உனக்கு ஒண்ணு. ஐயால அவ்வளவுதான், இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடி வந்துனே இருப்பானுங்க அவனுங்க. ஓகே இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். சிறிது நேரம் கழித்து உல்ஃபுக்கு நம்ம ஆறுமாறு செய்யணும்னா நம்மளுக்கு அர்மாடியிலன்னு ஒண்ணு தேவைப்படுது. அதை எடுக்க ஈஸி தான், பட் நம்மளுக்கு நிறைய பிரஷ் தேவைப்படும். ஏன்னா ஒரு பிரஷ் வச்சு நீங்க 3-4 டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல அது ப்ரோக் ஆயிடும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரஷ் செய்யணும்னா அதுக்கு வந்து காப்பர் வேணும். காப்பர் வந்து என்னோட அண்டர் கிரவுண்ட்லயே இருக்கு, அலைய தேவையில்ல. ஓகே இது போதும் நினைக்கிறேன், பட் ஒரு பிரஷுக்கு எத்தனை காப்பர் தேவைப்படுதுன்னு தெரியல, நான் பார்க்கல. ஓகே மேல போய் பார்த்துக்கலாம். ஓகே நம்மளால மொத்தம் 4 கிராஃப்ட் பண்ண முடியும். இதை அப்படியே கிராஃப்ட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளைன்ஸ் ஃபாரஸ்ட் நினைக்கிறேன், இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மோப் ஒன்று இருக்கும், ஏதோ இந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு மோப் ஒன்று இருக்கும். ஓ காய்ஸ் ஸ்டோருக்கு பாருங்க, இதுதான் இது. இது மேல நீங்க பிரஷ் பண்ணீங்கன்னா அது நம்மளுக்கு அருமாடியில தரும். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 டைம் தான் பண்ண முடியுது, அதுக்குள்ளே ஒரு பிரஷ் ப்ரோக் ஆயிடுது. ஸோ அதனால தான் ஒரு 4-5 பிரஷ் பண்ணி எடுத்துட்டு வரலாம்னு சொன்னேன். ஓகே நம்ம கிட்ட ஒரு 20 இருக்கு, இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட 2 உல்ஃப் தானே இருக்கு, ஸோ அதனால போதும். மேபி வேணும்னா நம்ம ஃபியூச்சர்ல கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இட்ஸ் டைம் டு மேக் அவர் உல்ஃப் ஆர்மர். ஓகே என்னோட ஆர்மர் ரெடி ஆயிடுச்சு. நேம் டேக் இந்த பேர் வைக்கலாம், பட் என்கிட்ட நேம் டேக் தான் இல்லை, இந்த வச்சுக்கோ. வாவ் பட் இது பிங்க் கலர்ல இருக்கு. பிங்க் கலர் நல்லா தான் இருக்கு, பட் நம்மளுக்கு பிடிச்ச மாரி கலர் வெரைட்டிஸ் நம்மளே செலக்ட் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இப்போதைக்கும் பிங்க் கலர்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஓகே ஏதோ ஒன்று ஒருவேளை வந்துச்சா நான் சொல்ற மாதிரி, அப்படி வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா நான் என்னோட கேம் ஒன்றும் அப்டேட்டே பண்ணல, இன்னும் 92லயே 93லயே இருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரெட் ஆட்டமான கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அது என்ன அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு. ஓகே இப்போ உங்களை வேட்டி கூட்டு போயினுக்கிறேன். எதுக்கு ஆர்மர்ல போட்டு வச்சிருக்கோம், இதுக்கு தானே. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அப்படிதான் போட்டலே, நான் நினைச்சது பவர்ஃபுல் ஆகுறானுங்க. ஆக்சுவலி ஜாம்பிஸ் வந்து டாக்ஸ் அடிக்க மாட்டேங்குது, ஸோ அதனால டாக்ஸ்க்கு வந்து ஹெல்த் எதுவும் போல.
ஏன் போலன்னா நான் கிட்டே இருக்கேன், அதனால அவன் என்னையே பார்த்துன்னுக்குறான். சப்போஸ் நான் தொலை வந்தேன்னா நான் என்னோட உல்ஃப காலி பண்ணிடுவான் அவன். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் இந்த இத விட இது கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒர்க்னே சொல்லலாம். சும்மா நம்ம தொட்டு வந்தா போதும், நம்ம உல்ஃப போய் சாவடிச்சிரும். நம்ம லூட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ற வேலை தான் நம்மளுக்கு. ஓகே, ஓகே, இவனுங்கள இங்கே உட்கார வச்சிருவோம். ஆக்சுவலி வந்து இதுங்கள ஃபுட் ஃபீட் பண்ணேன். இன்னொரு குட்டி டாக் ஒண்ணு வந்துருச்சு. ஆனா இது செம்ம கியூட்டா இருக்கு. வாவ்! ஓகே, என்னோட டாக்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பை பாய்.